ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வணக்கம். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனாலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி 2 போஸ்டிங்க்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சர்வீசஸ் அப்படிங்கிற கேடருக்கு கீழே எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாமை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் நடந்துருக்கு. பட் அது பெரிய லெவலில் நடக்கலை. அண்ட் உண்மையாகவே அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிற ஐடியாவே யாருக்குமே இல்லை. ஸோ இது பிளெயின் பிளாங்க் எக்ஸாமாக தான் எல்லாருமே உள்ளே போயிருந்தோம். ஸோ அவங்க அந்த ஹால் டிக்கெட்டில் அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுத்ததை வச்சு ஓகே இந்த எக்ஸாம் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் எல்லாருமே உள்ளே போயிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது சிஎஸ், இசிஇ, ட்ரிபிள்இ அண்ட் ஐடி. ஸோ இதில் பிஇ படித்த ஆட்களுக்கு மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம், எந்தெந்த இடத்த நீங்கள் பொட்டென்ஷியலி கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் இதையே இப்போவே நான் பேசுகிறேன், அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி பேசியிருக்கலாமே அப்படின்னா மேபி அப்போ நான் மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறது. ஸோ அதனால் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே சூடாக சொல்லிட்டேன் அப்படின்னா இது என்னைக்கு பார்த்தாலும் ஓகே இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இமீடியட்டாக சொல்கிறது. ஓகேயா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பிஇ முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்ட் எக்கச்சக்கமான சென்டர்ஸ் போட்டிருந்தாங்க சென்னையிலேயே. ஸோ அதில் நியர்லி இப்போ எங்களோட சென்டரில் 15 ஹால் போட்டிருந்தாங்க. அண்ட் ஹாலுக்கு 20% அப்படின்னு. பட் டர்ன் அவுட் ரேஷியோ வாஸ் டூ லெஸ். லைக் பர் ஹாலுக்கு ஆவரேஜாக 5 to 6 தான் இருக்கவே செஞ்சாங்க. பட் யாருமே எக்ஸாமுக்கு வரவே கிடையாது. ஸோ இது இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமோட ப்ராசஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா மார்னிங் 3 hours MCQs. ஸோ 140 questions 200 மார்க்ஸ்க்கு. ஓகே. ஸோ இந்த 140 questions 70 questions into 1 mark and 70 questions into 2 mark. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேசிஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சம்வேர் அரவுண்ட் 200 or some மார்க்ஸுக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாங்க மார்னிங்க்கு. ஓகே. அண்ட் ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் 1 hour எப்படி இருக்கும் அப்படின்னா MCQs தான் இருக்கும். அது இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஆப்டிடியூட்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங்கோட பேஸ் கான்செப்ட்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் இருக்கும். காமன் ஆப்டிடியூட், நார்மல் ஆப்டிடியூட் அதுவுமே இருந்துச்சு. ஸோ அது எந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா 50 questions 60 minutesன்னு இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு உண்மையாகவே அதுக்கு தான் இருக்கிறதுல யாருக்குமே ஐடியா இல்லை. பட் பெரிய புக்லெட் கொடுத்துட்டாங்க. அந்த புக்லெட்லேயே வித் பேஜ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பேஜ் கொடுத்துட்டாங்க. லைக் கொஷினை அதுக்கு கீழே கேப்பு, திரும்ப நெக்ஸ்ட் கொஷின் கேப்பு. ஸோ இன்கேஸ் நம்ம அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதா இருந்தால் அதில் நம்ம ஃபில் பண்ணணும். அண்ட் இட் வாஸ் அ ரூல்டு ஷீட். ஸோ கோடு போட்ட பேப்பர் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நமக்கு காலேஜில் ஃபஸ்ட்டு இப்போ படிச்சுட்டே இருக்கிற பசங்கன்னா கூட எழுதியிருக்கலாம். முடித்தவங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் கொஞ்சம் தடுமாக தான் செஞ்சாங்க. ஸோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த எக்ஸாமுக்கு. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மார்னிங் டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஆக்சுவலி ஓகே, லைக் எக்ஸ்பெக்டட் தான். இப்போ எனக்கு நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக தான் சிலபஸும் கொஞ்சம் அதிகப்படியாக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே ஈஸி படித்த எல்லாருமே என்னப்பா இது உங்களுக்கு மட்டும் அநியாயம், நீங்களாம் மட்டும் ஈஸியாக படிச்சுக்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் இந்த எக்ஸாம் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ஒரு சிம்பிள் ரிப்ளை தான், உங்களுக்கெல்லாம் ஜேஇ இருக்குது, அதே மாதிரி ஐஇஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் இது ஒன்று தானே கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் இது எங்களுக்கு தான், நீங்கள் போயிடுங்க. ஓகே. ஸோ அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸி தான். லைக் கம்ப்யூட்டர் எல்லாருக்குமே கொஞ்சம் காமனான விஷயங்களாக தான் இருக்கும். பட் ஈஸி ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் அப்படிங்கிறது 10 to 15 தான் இருந்துச்சு. பாக்கி எல்லா கேள்விகளும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருந்துச்சு. பட் இப்போ தான் எல்லாருமே C++, ஊப்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ அதனால எல்லாராலையும் கண்டிப்பாக அட்டன்லாம் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா மேக்ஸில் கொஞ்சம் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிட்டு போகல. ஸோ மேக்ஸில் எனக்கு லைட்டாக அடி வாங்குச்சு. அண்ட் சி ப்ரோக்ராம் அவுட்புட் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் 2 or 3 questions இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அண்ட் பார்க்கலாம் அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மினிமம் மார்க் எடுக்கணும். லைக் ஓசிக்குன்னா 50%, மற்றவங்களுக்குலாம் 40, 35. ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மார்னிங் எக்ஸாம் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஓகே மார்னிங் 1 o'clock வெளில வந்துட்டோம். 10 o'clock போனோம், 1 o'clock வெளில வந்தாச்சு. மார்னிங் நல்லாவே டைம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே நான் நோட்டீஸ் பண்ண வைக்கும் முடிச்சுட்டு அப்படியே அவங்க மட்டும் தூங்கிட்டாங்க, இல்லை ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் டைம் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் தான் என்னன்னா 1.5 hours பிரேக்கு. அதுக்கப்புறம் 2:30க்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனோட்டு தான் அந்த ஹீட்டே ஃபீல் ஆச்சு. பிகாஸ் 50 questions 60 minutesக்குள்ளே எழுதணும். நம்ம அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே half an hour ஓவர் அப்படின்ட்டாங்க.
அதுதான் நமக்கு வந்துட்டு லைட்டாக பதட்டத்தை கொடுக்கும். ஐயோ ஹாஃப்னா ஓவரான கடகடான ஷேட் பண்ணி திரும்ப பார்த்து எழுதி அந்த மாதிரி. அண்ட் கொஷின்ஸ் வாஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி. பட் என்ன அப்படின்னா சில கொஷின்ஸ் நமக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கும், சிலது டைம் கன்சூமிங்காக இருக்காது. அண்ட் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் மேபி. பட் ஸ்டில் இது இன்ஜினியரிங் லெவலுக்கு தான் வச்சுருந்தாங்க. பட் ஸ்டில் ஓகே, ஏதோ சமாளிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் லைக் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்க முடியாது. அந்த கேள்வி 2-3 வாட்டி படித்தா மட்டும்தான் சில டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேள்விகளை ஆன்சரே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் அதில் இருந்துச்சு டோட்டலாக. பட் ஸ்டில் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் நம்மளால் அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுக்கும் மினிமம் மார்க்ஸ் இருக்குது, 25 மினிமம் எடுக்கணும். ஸோ அதை தவிர நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 25 இஸ் த மினிமம் மார்க்கு. அண்ட் மற்றவங்களுக்கு அப்படியே போகும். ஸோ அது முடிச்சு அந்த பேப்பர் வாங்கவும் அடுத்த பேப்பர் வருது. அதுதான் லிட்ரல் ஷாக். என்ன அப்படின்னா 16 கொஷின்ஸ் 5 மார்க்கில் கொடுத்துருந்தாங்க, 16 கொஷின் 10 மார்க்கில் கொடுத்துருந்தாங்க. அவுட் ஆஃப் த 16 நீங்கள் 10 எழுதினா போதும். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா பேஜ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ 5 மார்க் கொஷின்னா 1 சைட் பேஜ். ஸோ 1 சைட், 2nd சைட், 3rd சைட், 4th சைட், இப்படி அப்படியே 16 கொஷின் போகும். 10 மார்க் அப்படின்னா டபுள் சைடு இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் மேலே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் சைடு கீழே எண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 16 கொஷின் இருந்துச்சு. அண்ட் இது பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் தெரியல. முதல்ல நம்ம 16 கொஷின் தனியாக கொஷின் பேப்பர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி யூபிஎஸ்சியும் இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க. பட் தனியாக கையில் கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் எழுதலாங்கிறத அங்கேயாவது டிக்காவது பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் கையில் கொஷின் பேப்பர் பார்த்தாலாச்சும் நமக்கு என்னென்ன கொஷின் அடுத்து ஆன்சர் பண்ணலாம்னு தோணும். பட் இந்த எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி கொடுத்ததுனால நம்மளால் கொஷின்ஸ்க்கு முதல்ல பேஜை திருப்பி டைம் போயிடுச்சு. அண்ட் ஜஸ்ட் 2 hours நீங்கள் 20 கொஷின் எழுதணும். அதுவும் 10 5 மார்க்கு, 10 10 மார்க் வேறு. ஸோ லிட்ரலி இது யாராலையும் எழுதி முடிச்சிருக்க முடியாது. அண்ட் கொஞ்சம் காலேஜ் முடிச்சு 1 or 2 years ஆகிடுச்சு அப்படின்னா ரைட்டிங் ப்ராக்டிஸே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்கும். அண்ட் இதில் உள்ள கேள்விகளும் வந்துட்டு ஈஸியில் இருந்தெல்லாம் 1 or 2 கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான். சம் மாதிரி சில விஷயங்கள் வந்துருந்துச்சு. இந்த பாலினாமியல்ஸ் எல்லாம் வச்சு 1 or 2 சம்ஸ் வந்துருந்துச்சு. அண்ட் பேசிக்கான சில விஷயங்கள் வந்துருந்தது. பட் ஸ்டில் அதை நம்ம வந்து மறந்துடுவோம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரியான சில இது பைனரியில் இருந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்துருக்கு. பட் கிரே கோட் கன்வெர்ட்டர், ஸோ கிரே கோட் கன்வெர்ட்டர்லாம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். படித்ததை தான் திரும்ப படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் சில நார்மல் பேசிக் கொஷின்ஸும் இருந்துச்சு. குவாலிட்டிஸ் ஆஃப் டீம் லீடர், அதே மாதிரி வந்து பிக் டேட்டாக்கும் ட்ரெடிஷ்னல் டேட்டா மெத்தட்ஸுக்குமான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டிஃபரன்சியேஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஈஸி கொஷின்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு பர்சனலி வந்துட்டு அந்த பேப்பர் நான் சூப்பராக பண்ணிட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொஞ்சம் இருக்குது, இப்போ கரெக்டாக இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும். அண்ட் அதே மாதிரி என்னுடைய ஃபார்ம் ஆஃப் ரிவிஷன் வாஸ் ஆக்சுவலி pretty வெல் நேத்திக்கு. அது யதார்த்தமாக தான் நடந்துச்சு. பட் வென் ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் வேர் டிஸ்கஸிங், நாங்கள் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்பயுமே அது வந்து ஏதாச்சும் 1 கேள்வி அது கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதில் மர்ச் ஷார்ட் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லி கொடுத்தேன். மர்ச் ஷார்ட் அப்படியே வந்துருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எனக்கு வந்துட்டு இந்த ஓஎஸ் மாடல்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கேள்வி அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கேள்விகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஸோ ஈஸி. பட் என்ன அப்படின்னா காலையில் ஒரு டெஸ்ட்டு எழுதினோம்ல, அதுவும் மதியானம் எழுதின டெஸ்ட்டும் நம்ம அந்த அந்த கட் ஆஃப் லெவல் இருக்குல்ல, கட் ஆஃப்னா அது கட் ஆஃப் இல்லை, ஃபைனல் கட் ஆஃப் இல்லை, அது மினிமம் மார்க்கு. அந்த மினிமம் மார்க்கை தாண்டினா தான் மத்தியானம் எழுதின டெஸ்ட்டை வந்து கவுண்டே பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு 10 10 மார்க்கு எழுதிட்டேன், 9 5 மார்க்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ சம்வேர் ஒரு 5 மார்க் மட்டும் எனக்கு எழுத டைம் பத்தலை. பிகாஸ் ஆப்வியஸ்லி இது ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. ஸோ அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்துட்டு வேறு லெவலில் கிரிக்கெட்டு போயிட்டோம். வேறு வழி இல்லை. பிகாஸ் அந்த ஸ்பீடு நமக்கு வரும்போது ஆப்வியஸ்லி அது ஓல்டு ஷீட் வேகணுங்கும் போது கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங்கில் சில பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும். அண்ட் இது வந்து உண்மையாகவே ஈஸி ட்ரிப்ளி படித்தவங்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம் தான். பிகாஸ் ஈஸியாக இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ப்ராக்டிஸ் இருக்காது ஒன்று. அண்ட் ப்ரெசன்டேஷனோட டெக்னிக்ஸும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கான்செப்டே தெரிஞ்சிருந்தாலும் கம்ப்யூட்டருக்கு என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்திருக்காது. அண்ட் அதுலேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோ இல்லைனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ நாங்கள் பெருசாக கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி விஷயங்கள். நீங்கள் இன்னுமே இப்போ ஈவன் ஈஸி ட்ரிப்ளி படித்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். பட் அதுக்கு எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் இட் வாஸ் குவைட்
டஃப் எக்ஸாம் எல்லாருக்குமே. இட் இஸ் நாட் லைக் ஒருத்தருக்கு ஏதாவது டஃப் இன்னொருத்தருக்கு ஈஸி அப்படிலாம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த 3 பார்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பார்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லாஸ்ட் பார்ட் வாஸ் த ஈஸியஸ்ட். பிகாஸ் எனக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து தெரியும், ஆல்ரெடி நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. அண்ட் சின்ஸ் ஐ எம் டூயிங் மை ஹையர் எஜுகேஷன் ஆல்சோ ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் யாராச்சும் எம்டெக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை காலேஜோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க, அவங்க இந்த எக்ஸாம் எழுதினாங்கன்னா ப்ராபப்ளி தே ஹாவ் ஹை பாசிபிலிட்டி ஆஃப் செக்யூரிங் மோர் மார்க்ஸ். அண்ட் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை மற்ற ஆட்களுக்கு மேபி இது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமே தவிர மற்றபடி வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். அண்ட் த கொஷின் பேப்பர்ஸ் ஆக்சுவலி டூ ப்ரெடிக்டபிள் தான். மேபி இதில் 5 மார்க்கில் வேணால் 1-2 கொஷின் மத்தியானத்தில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. டிஃபிகல்ட்னா ப்ராபப்ளி அந்த அவ்வளோ நம்ம வந்து தியரம்ஸ் படிக்க மாட்டோம்ல, ஸோ அந்த மாதிரி தியரம்ஸில் இருந்து இருந்துச்சு. மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே இட் வாஸ் டூ ப்ரெடிக்டபிள். லைக் பேசிக்ஸில் இருந்தால் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ இஃப் அட் ஆல் நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போது அடுத்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் டூ அப்ளை இட். இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் எனக்குலாம் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஒன் டே நான் வந்து பர்ஃபெக்டாக ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான்லாம் வந்து பல வாட்டி சொல்லியிருக்காச்சு, யூபிஎஸ்சியில் மட்டும் சிஎஸ்சி ஆப்ஷனல் வச்சுருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், நாங்களாம் எழுதுவோம்ல, நாங்களும் பாவம் தானே அப்போலாம் நான் சொல்லியிருக்கேன். பட் இப்போ எங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இட் வாஸ் டூ குட். லைக் ஓகே, நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்த ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு வந்து நான் இவ்வளோ நிறைய எழுதுகிறேன், ஓகே நான் அப்போ ஏதோ படிச்சிருக்கேன், நான் பிஇல ஏதோ பண்ணியிருக்கப்பா, வெட்டியாக இருந்துட்டு வரலப்பா, அந்த அளவுக்காச்சும் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சிஜிபிஎஸ் ஆர் வாட் எவர் திங்ஸ் வி ஹேட், நாலேஜை கிராஸ்ப் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் அந்த நாலேஜ் கிராஸ்பிங் கொஞ்சமாச்சும் எனக்கு வந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகுது தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போடுங்க. அண்ட் இதை உங்கள் காலேஜில் உள்ள ஜூனியர் பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அனுப்புங்க. தோஸ் ஹூ ஆர் டூயிங் தியர் சிஎஸ் அண்ட் ஐடி, திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. செம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரேர் கேஸ் சினாரியோவில் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். ஸோ ப்ராபப்ளி பை நெக்ஸ்ட் இயர் ஆர் தட் நெக்ஸ்ட் இயர் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் இப்படி நடந்துச்சுன்னா இமீடியட்லி கிராப் த சான்ஸ் அண்ட் டூ இட். அண்ட் ஈசி பசங்க ட்ரிபிள் பசங்க வந்து யூ கான்சன்ட்ரேட் ஆன் யோர் ஓன் ஸ்ட்ரீம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஜூனியர் இன்ஜினியர் இருக்குது, எஸ்ஐ இருக்குது, அண்ட் அதே மாதிரி ஐஇஎஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதுனால நீங்கள் உங்களோட ஸ்ட்ரீமை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இதையும் நீங்கள் எழுதுங்க. எழுதக்கூடாதுன்னு எந்த எக்ஸாமையுமே நீங்கள் விட தேவையில்லை, எல்லா எக்ஸாமையும் எழுதுங்க. இதெல்லாம் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்சஸ் தான். பட் என்ன அப்படின்னா இதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும்னு கூட நமக்கு ஐடியா கிடையாது. ஸோ எவ்வளோ ரெப்படிட்டிவாக நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு ஐடியா கிடையாது. சின்ஸ் யூ ஹவ் ஆல்ரெடி ஹாவ் அ பிகர் சான்ஸ், நீங்கள் அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொட்டன்ஷியலி நெக்ஸ்ட் இயர் மேபி ஈஸி ட்ரிபிளில் இன்னும் கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால தான் திஸ் இஸ் ஹவு த எக்ஸாம் வாஸ் ஆக்சுவலி ஃப்ரேம்ட். அண்ட் இதை தான் கேள்விகள் ஜென்ரலாக இருந்துச்சு. இதை தாண்டி வந்து இஃப் அட் ஆல் ஏதாச்சும் ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேள்விகளை பற்றி நான் கொஞ்சம் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஐ ட்ரை டு டூ இட். பட் வாட் எவர் இட் இஸ் யூ ஹாவ் டு சே மீ. இஃப் யூ வாண்ட் இட் we'll definitely do it. And thanks a lot for all your support. If you have any doubts, please do say me in the comments below. And for instant updates, Telegram channel link in the description. Please do join over there. Thank you.